என் செல்ல குழந்தையே, சகுனிகளினுடைய சூழ்ச்சிகளால் உன் வாழ்க்கையில் இந்த வராகி உனக்கு கொடுத்த பெரும் பொக்கிஷத்தை என் பிள்ளை நீ தொலைக்க பார்க்கின்றாய். அம்மா சொல்கின்ற வாக்கினை கேட்டு அம்மா இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தினை ஒரு நாளும் நீ விட்டுவிடக்கூடாது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்திருக்கின்றது என்று சற்று சிந்தித்து பார். ஒன்றுமே இல்லாமல் தனிமையில் வாடிய காலம் ஒன்று இருந்தது. அந்த காலம் முடிந்து அடுத்தது உனக்கென்று வாழ்க்கையில் நம்பிக்கைக்குரிய சில விஷயங்கள் நடந்தது. இப்பொழுது தனிமையை மறந்து வாழத் தொடங்கிய பிறகு தனிமையே பரவாயில்லை என்று நீ யோசிக்கின்றாய். என் பிள்ளையே, எப்பொழுதுமே மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். எது வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் மட்டும் போதுமா? அதை அடைவதற்கு நீ பட்ட பாடுகள் எல்லாம் உனக்கு மறந்து விட்டதா? இந்த தாயானவள் என்னிடத்தில் நீ கெஞ்சி கேட்டது எல்லாம் உனக்கு மறந்து விட்டதா? அம்மா இப்பொழுது அதை உனக்கு கொடுத்த பிறகு அதை வேண்டாம் என்று ஒதுக்குவது சரியான விஷயமாகுமா? பொன்னாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், ஒரு உயிராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தன் கைகளில் கிடைத்துவிட்ட பிறகு அதன் மதிப்பு தெரியாமல் நடந்து கொள்ளக்கூடாது. என் பிள்ளையை, இந்த தாயானவளிடத்தில் நீ கெஞ்சி கேட்கும் பொழுது அந்த பொருளினுடைய அருமை உனக்கு தெரிந்தது. ஆனால் அது கிடைத்து விட்ட பிறகு இவ்வளவுதானா என்கின்ற எண்ணத்திற்குள் நீ வந்து விட்டாய். இது சரியான காரியமா? சற்று என் பிள்ளை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியான நேரத்தில் சரியான புரிதல்களோடு நீ கரம் பற்றி கொண்டால் மட்டும்தான் அது உன்னோடு நிலைத்திருக்கும். உன்னுடைய புரிதல் தவறாக இருந்தால் அதுவும் உன்னை விட்டு சென்றுவிடும் என்பதனை முதலில் மறந்து விடாதே. என் பிள்ளையே, அதுபோலத்தான் உன்னோடு இருக்கின்றவர்களை பற்றியோ உன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றியோ அவதூறாக இன்னொருவர் சொல்கிறார் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை தன்மை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டுமே தவிர சட்டென்று எந்த ஒரு முடிவையும் வாழ்க்கையில் நீ எடுத்து விடக்கூடாது. நீ எடுக்கின்ற முடிவுகள் யாரையும் பாதிக்கக்கூடாது. யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு பாதிப்புகளையும் நீ எடுக்கின்ற முடிவுகள் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதில் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கவனத்தோடு இருக்க வேண்டும். என் தங்கமே, இப்படி நீ கவனத்தோடு இருப்பதனால் உன் வாழ்க்கை உன் கைகளில் எப்பொழுதுமே அழகாக இருக்கும். நீயாக ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தினால் வருகின்ற பிரச்சனைகளாயினும் சரி, சந்தோஷமாகினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் தவறு என்று நீ முடிவு எடுக்கக்கூடாது. என் பிள்ளை, இப்படி இந்த வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்ல பதில் கிடைத்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்துவிட்டது என்றால் எப்பொழுதுமே செய்கின்ற விஷயத்தின் மீது தெளிவான எண்ணங்கள் இருக்கட்டும். இது நாள் வரையிலும் என் பிள்ளை நீ கடந்து வந்ததும் வந்துவிட்டாய். எல்லாவற்றையும் பெரிதாக பொருள்படுத்தாமல் வாழ்க்கை போகின்ற வரை போகட்டும் என்று எண்ணிவிட்டாய். ஆனால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு விஷயத்தை நீ என்னிடத்தில் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றாய். அதை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். அதை பொன்னே பூவே என்று பத்திரப்படுத்தி வைக்காமல் அதை நீ விட்டுவிட நினைப்பது தவறான காரியம் அல்லவா? விட்டுவிட்ட பிறகு மீண்டும் அது உனக்கு நீ நினைத்தால் கூட உன் கை வந்து சேராது. ஒரு நாளும் உனக்கு அது கிடைக்காது. இதை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற அத்தனை சந்தோஷங்களுக்கும் நீ எந்நாளும் நல்லதொரு முடிவை எடுக்க வேண்டும். யாராலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தர முடியாத சந்தோஷத்தை முன்பு இந்த விஷயம் கொடுத்தது உண்மைதானே?
அதை இல்லை என்று உன்னால் மறுக்க முடியுமா? இன்று இதனால் உனக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்பதற்காக அன்று இதனால் கிடைத்த சந்தோஷத்தை நீ மறந்து நிற்பதற்கு என்ன காரணம்? என் பிள்ளையே, நீ நினைக்கலாம் அம்மா இதை பற்றி சொல்கிறாள் என்று. சிலருக்கு தன்னிடம் இருக்கின்ற நல்ல உறவை பற்றி சொல்கின்றேன். சிலருக்கு தன் கைகளில் கிடைத்த பொருளை பற்றி சொல்கின்றேன். என் பிள்ளையே, சிலருக்கு அவர்கள் கைகளில் கிடைத்த வேலையை பற்றி சொல்கின்றேன். எதுவாக இருந்தாலும் சரி, வாக்கு ஒன்றுதான், உனக்கான பொருள் ஒன்றுதான் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, கிடைக்கும் முன்பு நீ பட்ட பாடு என்ன? அதற்காக நீ வடித்த கண்ணீர் என்ன? கிடைக்காமல் போய்விடுமோ என்று நீ பதறிய பதற்றம் என்ன? நம் வாழ்க்கையில் மட்டும் ஏன் நாம் ஆசைப்பட்டது எதுவும் நடக்கவில்லை, நமக்கு மட்டும் ஏன் தெய்வம் கண் திறந்து பார்க்கவில்லை என்று நீ புலம்பிய புலப்பம் என்ன? இத்தனைக்கும் தீர்வு கிடைத்து விட்ட பிறகு இப்பொழுது அதை நீ தொலைக்க பார்ப்பது சரியாகுமா? கொடுத்தது இந்த வராகி நானாக இருக்கும் பொழுது அதை எடுப்பதற்கும் எனக்குத்தான் உரிமை இருக்கின்றது. என் பிள்ளை, உனக்கு எக்காரணத்தை கொண்டும் அதை விடுவதற்கான உரிமை கிடையாது. தவறுகள் இருந்தால் சரி செய்து கொண்டு மீண்டும் அதை திருத்தி கொண்டு உன்னாலான முயற்சிகளைத்தான் நீ செய்திருக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு முயற்சிகளையும் அதை சரி செய்வதற்கு செய்யாமல் சட்டென்று விலகி நிற்பதற்கு முடிவெடுக்க கூடாது. ஏற்கனவே இருந்த நிலை எந்த நிலை என்று சற்று யோசித்து பார். உன் கைகளில் இது கிடைப்பதற்கு முன்பாக நீ எப்படி இருந்தாய் என்று யோசித்து பார். அதன் பிறகும் நான் இப்படிதான் என்று நீ நினைக்கலாமா? நிச்சயமாக கிடையாது. என் பிள்ளை தன் வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்த பொழுது நீ அடைந்த சந்தோஷத்தை நான் கண்ணார கண்டேன். அதுபோலத்தான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு விஷயத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் அதற்கெல்லாம் பல முறை நீ சிந்திக்க வேண்டும். முற்காலத்தை நீ யோசித்து பார்க்க வேண்டும். என்னவெல்லாம் நம் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்பதனை சற்று நீ சிந்திக்கத்தான் வேண்டும். எல்லாவற்றையும் சரியாக சிந்திக்க தொடங்கிவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தது பொக்கிஷம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, ஒரு நாள் அன்பு கொண்ட விஷயம்தானே. இப்பொழுது அது உன்னால் முடியவில்லை அல்லது சமாளிக்க முடியவில்லை என்றவுடன் வேண்டாம் என்று ஒரு நாளும் முடிவெடுத்து விடாதே. அதை திருத்தி கொள்ளவும் உனக்கானதாக மாற்றவும் உன்னாலான முயற்சிகளை செய்துவிட வேண்டும். என் பிள்ளையே, அம்மா சொல்கின்ற விஷயம் நிச்சயமாக இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இது போன்ற தவறுகளை இங்கு நிறைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு ஒரு விஷயம் நம்மை தேடி வந்துவிட்டது என்றால் ஒரு நாளும் அவர்களின் மனம் காயப்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது. உள்ளே வருகின்ற அவர்களை ஒரு நாளும் வெளியே விரட்டக்கூடாது. எப்பொழுதுமே ஏதாவது ஒரு காரியத்தினால் இவர்களை நீ சரிபடுத்தி கொண்டு வந்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையோடு தான் நீ நகர்ந்து செல்ல வேண்டும். என் குழந்தைக்கு ஒவ்வொரு விடியலும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை உருவாக்கி தரும் பொழுது நீ உன் மனதில் நினைக்கின்ற எண்ணம் இன்றும் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ என்றுதானே. என் தங்கமே, உன் தாயானவள் நான் சொல்கின்றேன், இன்று உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லை. மாறாக நீ எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயத்தில் உனக்கு தெளிவுதான் கிடைக்கப் போகின்றது. நீ மேலும் இந்த விஷயத்தில் தவறு செய்யாமல் எப்படி வாழ வேண்டும் என்பதனை கற்றுக்கொள்ளப் போகின்றாய். அதற்கு அம்மா சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த விஷயம்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய உதாரணம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனியாவது எல்லாம் கடந்து போகும், மறந்து போகும் என்று சொல்லி உனக்கான விஷயங்களை அடைவதில் எப்பொழுதுமே நீ கவனத்தோடும் மிகுதியான குறிக்கோளோடும் இருந்து விட்டால் போதும். எல்லா சூழ்நிலைகளும் மாறும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த கடினமான சூழ்நிலையும் மாறும். நீ எதிர்பார்க்கின்றவர்களினுடைய குணாதிசயங்களும் நிச்சயமாக மாறும். சட்டென்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாதே.
இது இந்த வராகியினுடைய கட்டளையும் கூட. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.